இந்த வாரத்திலையும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மற்றும் வரக்கூடிய 50வது நாள் என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தேயினுடைய நாட்கள். இது நம்ம எல்லாருக்குமே இந்த நாட்களை பற்றி தெரிந்தது தான். நிறைய நம்ம பண்டிகைகளை குறிச்செல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். வேதாகமத்தில் அது கர்த்தருடைய பண்டிகைகள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த பண்டிகைகளை எப்படி ஆசரிக்கணும், எந்த மாதம், எந்த தேதி, எந்த சீசன், இது எல்லாமே ரொம்ப அழகா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்த எல்லா பண்டிகைகளுமே புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சகலத்தையும் நிறைவேற்றினார். ஒவ்வொரு பண்டிகையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, இல்லையா? பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்பொழுது புறஜாதியார் இருந்த ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அங்கே ஒரு ஆடு பலியிடப்பட்டது. அதே நாட்களிலே இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு எனி ஃபீஸ்ட் தட் ரிசம்பிள்ஸ் த லார்ட் ஜீசஸ். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களில் இந்த நாட்கள் ஓமரை கணக்கிடும் நாட்கள், த கவுண்டிங் ஆஃப் ஓமர். ஓமர்னா என்ன அப்படிங்கிறத போன வாரம் கிளாஸ்ல நம்ம நிறையவே பார்த்தாச்சு. ஒரு அன்றாட ஒரு மனிதனுடைய தேவையின் அளவுன்னு சொல்லலாம். இல்லைன்னா எப்படி அவங்களுடைய அறுவடையினுடைய முதல் கட்டு, த ஷீத், அந்த வேவ் ஆஃபரிங், அந்த அசைவாட்டும் பலியாக கொண்டு வரக்கூடிய அவர்களுடைய முதற் பலன். ஸோ அதை தான் என்ன சொல்றோம்னா ஓமர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எல்லா பண்டிகைகளும் பைபிளை நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லா பண்டிகைகளுக்கும் மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கும், தேதி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா ஒரு ஃபீஸ்டுக்கு மட்டும் தேதி சொல்லப்பட்டிருக்காது. அந்த தேதியை கணக்கு வைக்கணும். ஸோ அந்த கணக்கு எப்படி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 7 வாரத்துக்கு கவுண்ட் பண்ணணும். ஸோ என்ன அளவில், அதுக்கு பேர் தான் ஓமர் அளவின் படி கணக்கு வைக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, ஒரு டைமர் வச்சுக்கிறோம். ஸோ அந்த நாட்கள்ல இருந்து மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்தது. பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள்ல என்ன செய்யணும்னா ஒரு கவுண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அது எது வரைக்கும் அவங்க கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா 50 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 50 த ஜூப்ளி டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாட்கள்ல தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த நாட்கள்ல தான் நம்மளும் இருக்கிறோம். ஸோ பெந்தேகோஸ்தே நாள் இன்னும் வரல, இன்னும் 50 நாட்கள் முடிவடையலை. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இப்போ இது என்ன நாட்களுங்க? ஓமரை கணக்கிடும் நாட்கள். ஸோ இந்த நாட்கள்ல ஒரு சில முக்கியமான செய்தியை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். உதாரணமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். இது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தன்னை பற்றி ஒரு காரியத்தை சீஷர்களிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். சோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால சொல்றாரு எத்தனை நாள் அவர் மரித்த பிறகு. ஒரு கணக்கு சொல்றார். என்ன கணக்கு சொல்றாரு? 3 பகல் 3 இரவு அப்படி சொல்றார். யோனா எப்படி இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் எப்படி இருப்பாரு, அந்த 3 நாட்கள் இருப்பார் அப்படின்னு. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களாகிய அநேகர் இடத்துல இந்த 3 நாட்கள் கணக்கு கேட்டா நம்மளால சொல்ல தெரியாது. வெள்ளிக்கிழமை மத்தியானம் எத்தனை மணிக்கு அவர் மரித்தார்? ஸோ நம்ம எல்லாரும் நம்ம வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம் இல்லையா? வி கால் இட் டு பி த குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளின்னு நம்ம சொல்றோம். ஸோ அன்னைக்கு எத்தனை மணிக்கு அவர் சிலுவைக்கு போனாரு? 12 மணிக்கு போனாரா? 9 மணிக்கு சிலுவைக்கு போனாரு. எத்தனை மணிக்கு அவர் மரித்தாரு? 3 மணிக்கு மரித்தார். எத்தனை மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கினாரு? 6 மணி நேரம். அப்ப அதுல இருந்து நம்ம கணக்கு வைப்போம். இப்போ
என்னைக்கு நம்ம வந்து இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றத நம்ம கணக்கு வைக்கிறோம்? எப்ப கொண்டாடுறோம்? என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே என்ன சொல்லிடுறோம்? அவர் வந்து உயிர் தெழுந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்குள்ள 3 இரவு 3 பகல் வருதான்னு பாருங்க. த்ரீ nights and 3 days வருதா? வராது. ஆனா நம்ம என்ன சொல்லிடுவோம்? சரி பரவாயில்ல, வெள்ளி ஒரு நாள், சனி ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அப்படி நம்ம சொல்லிடுவோம். இன்னைக்கு அந்த நாட்கள்ல கேலண்டர் எப்படி இருந்தது? ஓமர் முறைப்படி இந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சில கால்குலேஷன்ஸை இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அதை படிக்க போகிறோம். அநேகருக்கு இது ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கிறது மட்டும் இல்லை, இதுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பாடத்தை தான் படிக்க போகிறோம். ஸோ ஓமருக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய ஓய்வு நாட்களை பற்றி படிக்க போகிறோம். ஸோ 7 ஓய்வு நாட்கள் இருக்கிறது. எப்படிங்க? பஸ்கா பண்டிகையிலிருந்து பெந்தேகோஸ்தே நாள் வருகிற வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் 7 ஷபாத், 7 ஓய்வு நாட்கள் இருக்கிறது. அது எதை குறிக்குது? நான் ஏன் இந்த ஓய்வு நாட்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம படிக்க போகிறோம். அப்போ எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் இரவு தான் அவங்களுடைய கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் இரவு? யூதர்களுடைய நாள் பார்க்கும் விதம் வேற, ரோமானியர்களுடைய நாள் பார்க்கும் விதம் வேற. நம்ம ராத்திரி 12 மணிலிருந்து அடுத்த நாள் 12 மணி, ஆனா அவர்களோ சாயங்காலம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் அவங்களுடைய ஒரு நாள். சாயங்காலத்திலேருந்து ஒரு ஓமருடைய கணக்கை ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ப்ரேயர்ஸ், அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கிறேன். டுடே இஸ் இத்தனாவது நாள், ஓமருடைய இத்தனாவது நாள், அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க? அந்த நாளை அவங்க அறிக்கையிடுவாங்க. அப்படிதான் அவங்க சொல்லுறது மட்டும் இல்லை, சங்கீதம் 67வது சங்கீதத்தை அவங்க எல்லா நாளும் வாசிப்பாங்க. 49 நாட்களும் சங்கீதம் 67 வாசிப்பாங்க. இப்போ நம்ம ஓமர் கவுண்டிங் டேஸில் தான் இருக்கோம். அதனால் நம்ம கூட இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிடலாம்? அதை படிச்சிடலாம். வாசிக்கலாமா? தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். எல்லாரும் கர்த்தருக்கு பயந்திருப்பார்கள், பூமி தன்னுடைய பலனை தரும். ஸோ இந்த பண்டிகை பற்றி சொல்லும்போது ஒரு அறுவடை இதுல சம்பந்தப்பட்டிருக்கும். பஸ்கா பண்டிகையில என்ன அறுவடை இருக்கும்? பஸ்கா பண்டிகையில என்ன அறுவடை இருக்கும்? பார்லி, வார்கோதுமை. ஸோ வார்கோதுமை. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் சில அற்புதங்கள் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வார்கோதுமையினாலே செய்யப்பட்ட 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஒரு சிறுவன் கொண்டு வந்திருந்தான். அப்போ ஒரு பார்லி அறுவடை எதை குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய பஸ்கா பலிய குறிக்குது. அது ஆரம்பத்தை குறிக்குது. அதுல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கவுண்டிங் முடிகிற அந்த 50வது நாள் என்ன அறுவடை இருக்கும் அப்படின்னா, கோதுமையின் அறுவடை. 2 விதமான ஹார்வெஸ்ட். ஸோ த டைம் பிட்வீன் த பார்லி ஹார்வெஸ்ட் அண்ட் த வீட் ஹார்வெஸ்ட் is very important. That is called the 7-week period counting. அதுதான் இந்த 7 வாரத்தினுடைய கணக்கு. இந்த 7 வாரங்களுக்குள்ள ஒரு சில முக்கியமான நாட்களையும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சில க்ளூவையும் எடுத்து இந்த நாட்களை நம்ம இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். அதனால நீங்க உங்களோட பென்சிலாம் எடுத்துக்கோங்க, வசனங்கள் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கு முன்பாக 2 விதமான வேத பகுதியை நம்ம வாசிச்சு வேகமா கடந்து போகலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். லேவியராகமம் 23, 15, 16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்க ஆண்டவர் சில ஓய்வு நாளை பத்தி பேசுறாங்க. சோ ஓய்வு நாள், எந்த ஓய்வு நாள்? இப்ப நீங்களே இந்த வசனத்தை படிச்சு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் 15, 16 ஓய்வு நாளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்னது? கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள். ஓய்வு நாள்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைபிள்ல இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது, ஓய்வு நாள். அதுக்கு அடுத்த நாள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க, கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 16ஆவது வசனத்திலயும் என்ன வந்துருது? ஓய்வு நாள்னு வருது. அது எத்தனாவது ஓய்வு நாள்? 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆவது நாள். அப்போ மொத்தமா எத்தனை ஓய்வு நாட்கள் இருக்கு? பஸ்கா பண்டிகைக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கும் இடைப்பட்ட காலகட்டங்கள்ல 7 ஓய்வு நாட்கள் இருக்கு. அப்போ வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது 7 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை எதை குறிக்குது? பரிபூர்ணத்தை குறிக்குது. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெர்ஃபெக்ஷன். ஸோ அதுதான் 7ங்கிறத குறிக்குது. ஸோ 7 என்பது தெய்வீக பூரணத்தை வெளிப்படுத்துவது. உதாரணமா ஒரு சில வசனங்கள் இயேசுவையும் வேதாகமத்தை மாத்திரம் நான் ஒப்பிட்டு காண்பித்து இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற அந்த நாள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணமா நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, கையில வச்சிருக்கிற இந்த பைபிளை நம்ம என்ன சொல்றோம்? தேவனுடைய வார்த்தை. வேக வேகமா நம்ம வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் யாருனால் அருளப்பட்டிருக்குது? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனங்கள் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? கரெக்ட் பண்ணும், அவனை சரிப்படுத்தும், அவன் எந்த நற்கிரியும் செய்கிறதுக்கு தகுதியுள்ளவனை மாற்றும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோ வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை. சோ இதை நம்ம எப்பெல்லாம் எடுத்து வாசிக்கிறோமோ இது ஏதோ சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்டது அல்ல. அப்ப இது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வேதம்ங்கிறது என்னது? வழி. சங்கீதம் 119, 37 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வேதம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனுக்கு தேவையான டைரக்ஷனை காண்பிக்குது. அப்போ பாரா நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்ன செய்யும்? என்ன? அப்போ எனக்கு வழியே தெரியல அப்படிங்கும் போது இந்த வேதத்துல நமக்கு வழி இல்லாத பாதையில வழி காட்டக்கூடியதா இருக்கு. இயேசுவை தன்னை பத்தி என்ன சொன்னாரு? யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 14:6 வாசிக்கும் போது, நானே வழியும் சத்தியம். அப்ப என்னால் அல்லாம ஒண்ணும் கிடையாது. அப்போ வேதம் வழி. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னை என்ன சொன்னாரு? நான் தான் உங்களுக்கு வழி. வேதம் சத்தியம். இப்ப நம்ம படிச்ச அதே யோவான் 16:6 இயேசு சொல்லுகிறார், நானே சத்தியம். அதே சங்கீதம் 119, 142 வசனம். நான் சொல்றதெல்லாம் ஒரு சாம்பிள், ஒரு வசனம் தான். ஆனா இதுக்கு ரெஃபரன்சஸ்க்கு நிறைய உண்டு. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய வேதம் என்னது? சத்தியம். உம்முடைய வேதம். So Jesus is the truth and the word of God is the truth. முதல்ல என்ன பார்த்தோம்? So வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை. இயேசுக்கும் என்ன பேருங்க? வெளிப்படுத்தல கொடுத்திருக்கிறது, அவர் தேவனுடைய வார்த்தை. 2வது அவரே வழி. வேதம் வழி, அவரும் வழி. 3வது சத்தியம். அதே போல இயேசு கிறிஸ்து இதே அதிகாரத்தில் என்ன சொன்னார்? நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63 வசனம் சொல்லும்போது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. அப்போ இந்த வசனம் ஒரு மனுஷனுக்கு லைஃப் கொடுக்குது. இந்த மனுஷனுக்கு லைஃப் கொடுக்குது. வேதம் ஒளிய கொடுக்குது. இருள இருக்கிற மனுஷனுக்கு ஒளி. சங்கீதம் 119, 105 வசனம். 119, 105 வசனம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப இந்த வேத வசனங்கள் ஒரு மனுஷனுக்கு எப்படியா இருக்கு? ஒளி தருகிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. அதே போல இயேசு தன்னை குறித்து என்ன சொன்னாரு? யோவான் 1:9 அதுல ஏராளமான பகுதிகள் உண்டு. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப இயேசுவே அந்த மெய்யான ஒளி. வேதம் சமாதானத்தை அளிக்கிறது. சங்கீதம் 119:165 சொல்லுகிறது, இயேசு வேதாகமம் வேதம் ஒவ்வொரு மனுஷனுக்கு எதை கொடுக்குதுங்க? சமாதானத்தை தருகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல உமது வார்த்தையின் பேரில் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அப்போ இது ஒருத்தருக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி, ஒரு ட்ரெஷர். யார் கையில இந்த வேதாகமம் இருக்கோ அவங்க கையில ஒரு பொக்கிஷம் இருக்கு. சோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சொல்றத பார்க்கலாம். 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு அல்ல, நானே உங்களுக்கு என்ன செய்யறேன்? சமாதானம். இன்னைக்கு ஒரு கவர்மெண்டால தர முடியாது, ஒரு தனிப்பட்ட மனுஷனால கொடுக்க முடியாது, யாருமே இந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது. ஆனா நம்ம கையில இருக்கிற வேதாகமும் இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. கடைசியாக சங்கீதம் 119:89 சொல்லுகிறது, வேதம் மாறாதது. The word of God, the scripture never changes. அப்போ உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னதுதான். ஆண்டவரோட வார்த்தைக்கு மாற்று கருத்து கிடையாது. அது அவர் ஒரு நாளும் மாற்றவும் மாட்டார். அதே போலதான் இயேசு எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 7 காரியங்கள். 7 என்பது பரிபூரணம். இந்த மாதிரி வேதாகமத்துல 7 வார்த்தைகளை நம்ம வாசிக்க முடியும். இப்போ இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது என்னைக்கு வருதுங்க? 7வது நாள். 7th டே தான் என்னதான் ஓய்வு நாள். அப்போ இந்த கவுண்டிங் ஆஃப் ஓமர் எதோட இணைந்திருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். அதே போலதான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. அத்தனை ஆண்டு காலங்கள் வனாந்திரத்துல மன்னாவால போஷிக்கப்படுறாங்க. 50வது நாட்கள் சீனாய் மலையில என்ன பெற்றுக்கொள்றாங்க? அப்போ ஆண்டோர் கையிலிருந்து அவங்களுடைய நியாய பிரமாணத்தை, தோராவை பெற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரிதான் இங்க 50வது நாள் என்ன ஆகுது? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி எல்லா மனுஷனையும் கர்த்தர் நிரப்புகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம அந்த பெண்டிகாஸ்ட் டேக்கு வரல, அந்த சமயத்துல நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே அறுவடை தான். இங்க பார்க்கும் பொழுது வார்கோதுமையின் அறுவடை, கோதுமையின் அறுவடை. அந்த புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது ஆத்துமாக்களின் அறுவடை. 3000 பேர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில சேர்க்கப்பட்டாங்க. அதுதான் அறுவடையினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ நம்ம பார்லி ஹார்வெஸ்ட பத்தி பார்க்கும்போது அது எப்போ வரும்? அது ஸ்பிரிங் சீசன்ல வரும். இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் கிட்ட டெம்பிள் கிடையாது, தேவாலயம் இல்லை. ஆனா இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமர் டேஸ்ல தான் இருக்கிறாங்க. இப்ப மே 5ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா 33வது நாள். 33 நம்ம கூட இப்படி எல்லாம் கணக்கு வைக்க மாட்டோம். ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம ரிசரக்ஷன் டே செலிப்ரேட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு எத்தனாவது நாள்னு கேட்டா நம்ம ஏன் அதெல்லாம் ஞாபகம் வைக்க போறோம் இல்லையா? இனி அடுத்த வருஷம் தான் என்ன செய்வோம்? ஒரு குட் ஃப்ரைடே, நம்மளோட ரிசரக்ஷன் டே அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா யூதர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க இந்த கட்டளைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு பலி செலுத்துறதுக்கு அவங்க கிட்ட டெம்பிள் கிடையாதே தவிர, ஆனா என்ன செய்வாங்க? இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமர்ல தான் இப்பவும் இருக்கிறாங்க. இந்த லாக் ஓமர் அந்த டே பத்தி நான் சொல்லும்போது அங்க வரேன். ஏன்னா இந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா பல காரியங்கள் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமர் இந்த டேஸ்ல தான் ரபாய் அக்கிக்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரபாய், அவருடைய 24,000 மாணவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி ஹங்கேரியில இருக்கக்கூடிய யூதர்கள் ஹிட்லருடைய காலத்துல பிடிச்சிட்டு போய் இந்த பஸ்கா பெந்தேகோஸ்தே இடைப்பட்ட நாட்கள்ல தான் கொலை செய்யப்பட்டாங்க. கேஸ் சேம்பர்ஸ்கெல்லாம் அனுப்பி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைச்சதுங்க? அவங்களுக்கு அந்த நாடு கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ் டே. அதாவது அவங்களுடைய இஸ்ரேலுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. இதே நாட்கள்ல தான் அவங்களுக்காக, அந்த தேசத்திற்காக போராடி அவங்களுடைய உயிரையும் துச்சமா எண்ணி ஜீவனை கொடுத்தவர்களுடைய மெமோரியல் டேவை என்ன செய்வாங்கன்னா
அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்படி அவங்களுக்கு நிறைய நாட்கள் இருக்கு இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க நினைவு கூறுறதுக்கு. ஸோ அதை மறக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கூட வருஷத்துக்கு ஒரு அது ஒரு ஏதோ செலிப்ரேஷன் மாதிரி போயிடுவோம். பட் அதை ரொம்ப அவங்க லைஃபோட ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க. இந்த பஸ்கா பண்டிகைக்கும் பெந்தேகோஸ்தேக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி வருவதற்கு முயற்சி எடுப்பாங்க. நிறைய அவங்க ஆண்டவரை துதிப்பாங்க, இன்னும் கற்றுக்கொள்வாங்க. தே வில் வெயிட் ஃபார் த பெண்டகாஸ்டல் டே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாட்கள். ஸோ இங்க பார்க்கும் பொழுது முதல்ல இங்க ஓய்வு நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. ஓய்வு நாள்னா என்ன? அப்போ அதை தான் ஷபாத் அப்படின்னு சொல்றோம். ஸோ 7th day ஆஃப் த வீக், ஒரு வாரத்தினுடைய 7வது நாள். ஸோ த 7th day பிகாஸ் காட் ரெஸ்டட் ஆன் த 7th day. ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா படைச்சு முடிச்ச பிறகு 7வது நாள் என்ன செய்தாராம்? ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த டே வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க அப்பவே, இட் இஸ் a ஸ்பெஷல் டே ஃபார் ஆல், எவ்ரிபடி, எல்லாருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு அதில் என்ன செஞ்சாரு? அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப எந்த நாள்ல ஒரு பிளெஸிங் இருக்கு? 7வது நாளுல ஒரு பிளெஸிங் இருக்கு. ஸோ இது ஆண்டவர் வந்து எல்லா பேட்டர்ன் கிரியேட் பண்ணும் போதே ஒன் டே இட்ஸ் ஃபார் காட், இட்ஸ் காட்ஸ் டே. ஸோ அன்னைக்கு என்ன செஞ்சார்? அதை பரிசுத்தமாக்கினார். அன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடி வரணும், ஆலயத்துக்கு ஒன்று கூடி வரணும். ஆலயம் கூடி வர்றதை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அந்த நாள்ல ஆண்டவர் பிரத்யேகமா கூட்டமாக அவங்க வரணும். மற்றபடி அன்றாட பலிகள் அந்த நாட்களையும் உண்டு. அப்போ இப்படி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இட் வாஸ் ஒன்லி டே, அந்த வாரத்துக்கு நம்ம ஒரு ஷபாத்துங்கிற ஒரு பேர் வச்சு நம்ம என்ன செய்யறோம்? அதை நம்ம அழைக்கிறோம். அப்ப இது எங்க கொடுக்கிறார் அப்படின்னா யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 16:23. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து. போதும், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள். ஸோ நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஸோ கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது அது இட் இஸ் அ டே ஆஃப் ரெஸ்ட். இன்னைக்கும் பாருங்க, வாரம் எப்படி 7 நாள் ஆச்சு, ஏன் எல்லாருக்கும் சண்டேங்கிறது ஹாலிடே ஆச்சு யாருக்குமே தெரியாது. அட்லீஸ்ட் 365 நாட்கள் சேர்ந்தாதான் ஒரு வருஷங்கிறதையாச்சும் பூமியை வச்சு சொல்லலாம், மூணை வச்சு சொல்லலாம். ஆனா வார கணக்கெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? எவ்ரிதிங் பிகேன் ஃப்ரம் த பைபிள். வேற யார்கிட்டையும் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆதாரமே எங்க தான் இருக்குது? பைபிள்ல தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள், ஏன் அதை 10 நாளைக்கு ஒரு நாள் லீவுன்னு மாத்தலாம்ல. உலகம் முழுவதும் எங்க போனீங்கனாலும் என்ன இருக்கும்? 6 நாள் வேலை செய்வாங்க, 7வது நாள் அவங்களுக்கு இட்ஸ் அ ஹாலிடே. இட்ஸ் அ ஹாலிடே. ஸோ 7 டேஸ்க்கு 1 டே ரெஸ்ட் டே. அது எப்படி வந்தது? ஏன் யாரால மாத்த முடியல? பிகாஸ் காட் ஆர்டைன்ட் இட். காட் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் பிரின்சிபாலிட்டிஸ். அப்ப நம்ம இங்க பாக்குறோம், அது 29வது வசனம் வரைக்குமே இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ சீனாய் மலையில அவங்களுக்கு அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட அந்த சமயத்திலையும் ஆண்டவர் ஓய்வு நாளை என்ன செய்யணும்னு சொன்னாரு? ஓய்வு நாளை ஆசரிக்கணும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8-11, 31ஆம் அதிகாரம் 13-16. அதே போல அவங்க எப்போ அவங்களுக்கு ஒரு பொன் கன்று குட்டிகளை செஞ்சாங்களோ அதற்கு பிறகும் ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு, என்னது? ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். சோ அது கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாள்னாலே ரெஸ்டிங் டே. அது யாருக்காக? கர்த்தருக்காக. அது கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த மாதிரி ஏராளமான ரெஃபரன்சஸ நம்ம லேவியராகமம், எண்ணாகம புஸ்தகங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்போ ஓய்வு நாள்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் a டே ஆஃப் ரெஸ்ட் அண்ட் இட் இஸ் ஃபார் காட். அப்போ இன்னைக்கு இந்த முக்கியமான சில 7 ஓய்வு நாட்கள் ஒரு வருஷத்துல இருக்கு. அதுக்கு பேரு ஹை ஆனுவல் ஷபத்
அதாவது அது பெரிய ஓய்வு நாள். ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமையில வர்றது தான் ஓய்வு நாள் யூதர்களுடைய முறைமையின்படி. நம்ம எப்படி வச்சிருக்கோம்? சண்டே. ஸோ சண்டே நம்முடைய காட்ஸ் டே அப்படி நம்ம வைக்கிறோம். ஆனா யூதர்கள் எந்த நாளை வச்சிருப்பாங்க? சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே, ஸோ அதுதான் அவங்களுடைய 7th டே, அதுதான் அவங்களுடைய ஓய்வு நாள். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அப்போ வேதாகமத்துல ஒரு 7 அப்பாயிண்டட் ஹோலி சபாத் டேஸ் இருக்கு. அது என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம சிலதை என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம். இயேசு கிறிஸ்து எந்த நாள்ல உயிர் தெழுந்திருக்க கூடும் அப்படிங்கிறது. அப்போ இங்க நமக்கு ஒரு பாயிண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா, அப்போ பரிசுத்தமான சபை கூடி வரும்போது என்ன செய்யக்கூடாதான்? எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு ஒரு கடை கூட திறந்திருக்காது. இன்னைக்கு கூட காலங்கள் மாறி இருக்கு. அன்னைக்கு எந்த வியாபாரங்களும் கிடையாது. எந்த கடையில எந்த பொருளும் விற்க மாட்டாங்க. இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த டே அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இங்க வாசிச்ச அந்த வசனம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற அடுத்த நாள். இது சனிக்கிழமை கிடையாது. பஸ்கா பண்டிகையை என்னைக்கு கொண்டாடுவாங்க? நிசான் மாதம் 14ஆம் தேதி, 14th டே. ஸோ ஆண்டவர் சொல்றாங்க, முதல் மாதம் 14ஆம் தேதி உனக்கு என்னது? பஸ்கா பண்டிகையின் நாள், 14th டே. அப்போ இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த முதலாம் நாள், அதான் பஸ்காக்கு அடுத்த நாள். அப்படின்னா அது என்ன டே? என்ன டேட்டு? 15. அந்த மாசத்தோட பேரு நிசான், அந்த நாளுடைய பேர் என்னது? 15. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம இங்க பாக்குறோம். இப்போ பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற பெரிய ஓய்வு நாட்களை பத்தி நம்ம படிக்கிறோம். பெரிய ஓய்வு நாட்கள். ஏன்னா இது நமக்கு ரொம்ப அவசியமா தெரியணும். ஸோ இங்க நம்ம பார்க்கறது நிசான் மாதம் 15ஆம் தேதி, 15. ஸோ திஸ் இஸ் ஆஃப்டர் பாஸ் ஓவர். ஸோ பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்த நாள். இந்த போர்டு அப்பப்போ கொஞ்சம் இதை காமிச்சிருங்க. அடுத்தது 2வது, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி இட வேணும். அதாவது பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே 7 நாள் அடுத்த ஒரு கவுண்டிங். அது என்னன்னா 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்ப இங்க வசனம் சொல்லுது, 7 நாளும் கர்த்தனுக்கு தகன பலியிடணும், 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். ஸோ இது அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். இது என்ன அப்படின்னா லேவியராகமம். இதுதான் என்னது? லாஸ்ட் டே ஆஃப் அன்லிவன்ட் பிரெட், புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய கடைசி நாள். ஸோ லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். ஸோ இது என்ன டேட்டு? 21. ஸோ நிசான் மாதம் 21ஆம் தேதி. இது எல்லாமே ஓய்வு நாள். ஆனா இதெல்லாம் சனிக்கிழமையில வரணும்னு அவசியம் கிடையாது. வருஷம் என்ன ஆகுது? நாட்கள் மாறுதா இல்லையா? இப்ப அவங்களுக்கு மாசம் எப்ப பிறக்கும்? எப்ப அவங்களுக்கு மூணுடைய பிற தெரியுதோ அப்பதான் அந்த மந்தினுடைய டே 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த வருஷம் வர்ற நாட்கள் அடுத்த வருஷம் மாறலாம். ஆனா பட் இந்த டேஸ் இந்த நம்பர் மாறாது. ஏன்னா ஆண்டவரே ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லிட்டாங்க? பாஸ் ஓவர் அப்படிங்கிறது என்னைக்குதான்? 14. அது எந்த மாசத்துல பெற தெரியுதோ அந்த 1ஆம் தேதி தான் மாறுமே தவிர இந்த நாள்லாம் மாறவே மாறாது. ஸோ இது 2வது பெரிய ஓய்வு நாள். 3வது பெரிய ஓய்வு நாள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. சோ இது என்ன அப்படின்னா, இது பெந்தேகோஸ்தே, இந்த 7 வாரம் கவுண்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா, 7 வாரம் 49 நாள் முடிஞ்சு வரக்கூடிய அந்த கடைசி நாள், அந்த 50 பெண்டெகாஸ்ட் டே. அது என்னது? அது நமக்கு பெரிய ஓய்வு நாள். அந்த நாள் உங்களுக்கு இதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், இல்லைன்னா பெண்டிகாஸ்ட்.
ஸோ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இது யூஸ்வலா சிவான் மாதம் 6ஆம் தேதி. பட் இந்த டேட்டும் மாறலாம். பட் நான் மெஜாரிட்டி 3 வருடங்களுக்கு ஒரு முறை இதே தேதி தான் வரும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது இந்த பெரிய ஓய்வு நாள் எங்க வாசிக்கிறோம்னா, அதே 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. இங்கேயும் டே சொல்லியாச்சு. இது எந்த டே? எந்த டேட்? நம்பர் 1. ஸோ எந்த மாசம்? 7ஆம் மாசம். ஸோ 7ஆம் மாசங்கிறது என்னது? திஸ்ரீ. ஸோ திஸ்ரீ மாதத்தினுடைய முதல் நாள், டே 1. ஸோ டே 1 அது அந்த டைம்ல என்ன பண்டிகை ஸ்டார்ட் ஆகும்? எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை, இட் இஸ் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ். பாருங்க, இந்த உலகமே முழுவதுமாக இந்த ஃபெஸ்டிவலை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒரு ஹியூமனிட்டியுடைய என்டையர் கவர்னன்ஸே ஆண்டவர் வந்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சிலதெல்லாம் நிறைவேறிடுச்சு, இதெல்லாம் இன்னும் சிலதெல்லாம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கு, அவ்வளோதான். அடுத்தது 5வது லேவியராகமம் 23, 27, 28 வாசிக்கும் போது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. இது எந்த டே கொடுத்திருக்கு? திஸ்ரீ மாதம் 10ஆம் தேதி. ஸோ இங்க இது என்னது? டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள். இட் இஸ் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அப்போ ஆஸ் அ கண்ட்ரியா என்ன செய்வாங்கன்னா, ஆண்டோர் சமூகத்துல போய் அந்த தேசத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டோர் சமூகத்துல போய் பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாரும் உபவாசித்து ஆண்டோர் சமூகத்துல காத்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை பண்ணணும். அதே மாதிரி வசனம் சொல்லுது, அதில யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஓய்வு நாளை பத்தி சொல்லும் போது, நீ வேற எந்த வேலையும் என்ன செய்யாதங்கிற ஒரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் அங்க கொடுக்கறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். 6வது நாள். ஸோ லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல மட்டும் 7 ஹை ஷபாத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க நம்ம வாசிக்கலாம்னா, லேவியராகமம் 23 35வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான வேலை செய்யல் ஆகாது. இது எங்க வரும் அப்படின்னா, 34வது வசனத்தை வாசிச்சா நமக்கு அந்த டேட் கிடைச்சிரும். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 15ஆம் தேதியிலிருந்து 7 நாள். அப்போ அந்த எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் டே 1. ஸோ டே 1ங்கிறது வந்து எந்த டே நமக்கு இங்க? திஸ்ரீ 15. திஸ்ரீ 15. இது லேவியராகமம் 23:35. இது வந்து என்னது? அந்த கூடார பண்டிகை. கூடார பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள். கூடார பண்டிகை என்ன? எகிப்து தேசத்திலிருந்து நாங்க வெளியே வரும்போது 40 வருஷம் வனாந்தரத்துல வீடெல்லாம் கட்டி குடி இருக்கல, கூடாரம் போட்டு குடி இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க முற்பிதாக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க, ஆண்டவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்கள என்ன செய்வாங்க? கூடாரங்களை அமைச்சு குடியிருப்பாங்க. அப்படி குடியிருக்கும் போது அந்த கடைசி நாட்கள்ல தான் அக்டோபர் 7ஆம் தேதி அட்டாக் நடந்தது. அப்பதான் வந்து காசால இருந்து பயங்கரவாதிகள் வந்து அவங்களெல்லாம் தாக்கி அநேகரை கொலை செய்து சிலரை பிணை கைதியா கொண்டு போனதெல்லாம் இந்த பண்டிகை நாட்கள். அப்பதான் கடைசியாக 7வது நாள், அதே த லாஸ்ட் டே ஆஃப் டேபர்னாக்கிள். இது எங்க நம்ம படிக்கலாம்? 36வது வசனத்துல நம்ம படிக்கலாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள், 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி எதுவும் நீங்க செலுத்த கூடாது. இது எத்தனாவது நாள் பரிசுத்த நாள்? என்ன டேவா இருக்கும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 22.
Tishri 22. ஸோ இதெல்லாம் பாருங்க, இந்த டே ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகா நாட்கள் எல்லாம் நம்ம கொடுத்துறாங்க. இதில் பாருங்க எல்லாத்துக்குமே டே வந்துருச்சா? எதுக்கு மட்டும்தான் நமக்கு எக்ஸாக்டா டே தெரியாது? பென்டெகாஸ்டுக்கு மட்டும்தான் தெரியாது. பிகாஸ் திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கவுண்டிங் ஆஃப் ஓமர். அதனால இது மாறலாம். இப்போ இந்த டேட்டாவை வச்சுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில காரியங்கள், இயேசு கிறிஸ்து முதற் பலனாக அவர் உயிர் தெழுந்தது எப்போ, இப்ப நம்ம பைபிள் அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா? இதை தவிர வாரமும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? 7வது நாளுங்கிறது அவங்களுடைய சாட்டர்டேஸ். த 7th day இஸ் தேர் சாட்டர்டே. அது எல்லாமே என்னதான்? அவங்களுடைய ஓய்வு நாள் தான், ஷபாத். இது வேற. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சில நாள் கொடுத்து அதை ஸ்பெஷல் டேஸா என்ன பண்றாங்க? இது பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாட்களையும் நீங்க எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுக்கறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த பஸ்காங்கிற இந்த பண்டிகையை வச்சுதான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு தடவை நீங்களே பாருங்க என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு. ஒவ்வொரு பண்டிகை அப்பவும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 365 நாட்கள் ஒரு வருஷத்துல பார்த்தா வாரம் ஒரு ஓய்வு நாள் இருக்கும். அது இல்லாம ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய ஓய்வு நாள் வருது? 7 ஷபாத் இருக்கு. ஸோ இதை நம்ம புதிய ஏற்பாட்டிலையுமே பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலையும் இது மென்ஷன் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எபிரேய வார்த்தையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தோடு கூட நெருங்கி வருகிற நாட்கள். God comes very closer to his people. ஸோ அத எபிரேய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை என்னன்னா மிக்ரா, அசம்பிளி, ஒன்று கூடி வருவது. ஸோ ஹோலி கான்வகேஷன் அப்படி நம்ம சொல்லலாம். ஷபாட்டோன், அப்போ இட் இஸ் டே ஆஃப் ரெஸ்ட். அது முக்கியமா இந்த பண்டிகை நாட்கள்ல வரக்கூடிய ஓய்வு நாட்கள். இல்லைன்னா ஹை டே, ஹை ஷபாத், பெரிய ஓய்வு நாள். உதாரணமா புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 3வது வசனம். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி 13 31வது வசனம். அந்த நாள் பாருங்க 30ல இருந்து வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸோ இயேசு கிறிஸ்து மரித்த நாள். அந்த நாள் நல்லா இப்ப பார்க்கணும். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தது. அப்போ இது சாதாரணமா வாரத்துல வரக்கூடிய ஒரு ஓய்வு நாளா, இல்ல இந்த பண்டிகை நாட்கள்ல வரக்கூடிய ஓய்வு நாளா? பண்டிகையின் நாட்கள்ல வரக்கூடிய ஓய்வு நாள். ஸோ இதை நம்ம சரியா புரிஞ்சுக்காததுனால இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் பகல் இரவை நம்மளால கால்குலேட் பண்ண தெரியறதில்ல. அப்போ ஒவ்வொரு வார்த்தையுமே வேதத்துல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தை, ஒரு கமாவா இருக்கட்டும், ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்கட்டும், எவ்ரி சிங்கிள் லெட்டர் இன் த பைபிள் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு? பெரிய ஓய்வு நாள். அப்போ பெரிய ஓய்வு நாளுக்கு என்னவா இருந்ததா? ஆயத்த நாளா இருந்தது. ஆயத்த நாள்னா த ப்ரிப்பரேஷன் டேன்னு அர்த்தம். த ப்ரிப்பரேஷன் டே. உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையிலே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ 6 மணிக்குள்ள கொண்டு போய் கல்லறையில வைக்கணும். ஏன்னா அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாளா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நிசான் மாதம் 14ஆம் தேதி தான் அவர் அடிக்கப்பட்டு இருக்க வேண்டும். எக்ஸாக்டா. ஏன்னா அடுத்த நாள் என்ன நாள் அவங்களுக்கு இருக்கு? பெரிய ஓய்வு நாள். அந்த இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களோடதெல்லாம் 6 மணிக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். அதனாலதான் அவங்க ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இது பண்றாங்க. சில
கால்கள்ல இருக்கக்கூடிய எலும்புகளை முறிச்சு என்ன செய்யணும்னு பார்க்குறாங்க, வேகமா எல்லாரையும் கொலை செய்யணும், ஏன்னா சிலுவையில பிணங்கள் தொங்கக்கூடாது அப்படிங்கிறதுல பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எங்கிருந்து கத்துக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த பேட்டர்ன்ல இருந்து தான் நம்ம இப்போ ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யலாம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கத்துல நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ மொயாதீம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து த ஸ்கெட்யூல்டு அப்பாயிண்டட் டேஸ். இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஏதோ அவரா ரேண்டமா ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணி, ஓகே இந்த நாள்ல பூமிக்கு போகலாம், இந்த நாள்ல பிறக்கலாம், அதனாலதான் வசனம் சொல் குறித்த காலம், ஏற்ற காலம். அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க, அந்த நாளுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாரு, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகுது, பெரிய ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை ரோமானியர்களோ யூதர்களோ யாரும் பிடுங்க முடியாது. He gave his life. அது ரொம்ப வில்லிங்கா கொடுத்தாரு, நமக்காக விருப்பத்தோட கொடுத்தாரு. அப்போ நம்மளுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக இயேசு அந்த பெரிய ஓய்வு நாளுக்கு முன்பாகவே அவர் தன்னை கொடுத்தார். ஸோ அது ஒரு ஆயத்த நாள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ இந்த நாளை வச்சு இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், ஒன்றில் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக டேட் எதுவும் கிடையாது. அது என்னது, இந்த பென்டெகாஸ்ட் டேக்கு மட்டும்தான் நமக்கு நாள் கிடையாது. ஸோ அதிகமாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை நிசான் மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது புதன்கிழமையில தான் அது வந்து முடியுது. ஸோ புதன்கிழமையில தான் முடிஞ்சு அப்படி கால்குலேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு பெரிய ஓய்வு நாள் வரணும். ஃபாலோட் பை என்ன இருக்குது, அந்த வாரத்தினுடைய ஒரு ஓய்வு நாளும் வரணும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாட்களை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனமும் மார்க் 8:31 வாசிக்கலாம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தான் மனம் திரும்பினார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். சரி, இந்த வார்த்தைய சொல்லியிருக்கிறார். சரி, இந்த வார்த்தையெல்லாம் எப்படி நிறைவேறுதுன்னா, இந்த ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாளுடைய கால்குலேஷன்ல எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது மார்க் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். 3 நாளைக்குள்ளேவா, இல்ல 3வது நாளா, இல்ல 3 நாளைக்கு பின்பா? சோ ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு 3 நாளைக்கு பின்பு. அப்போ 3 days கம்ப்ளீட் ஆகணும். இன்னொரு இடத்துல சொல்றாரு யோனாவை போல பகல் இரவுங்கிற பேட்டர்ன்ல சொல்றாரு, டேஸ்ல சொல்லல, பேட்டர்ன்ல சொல்றாரு. அப்போ இப்ப பகல் இரவுன்னு சொல்லி நான் ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். மற்ற டேஸை வந்து நீங்க இதே மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நீங்களா கால்குலேட் பண்ணா மட்டும்தான் அப்போ இந்த ப்ராஃபஸி எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு. நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம், பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள்லாம் எப்படி அந்த குறித்த நாட்கள்ல நிறைவேறுச்சோ, பல 1000 ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட 1500 வருஷம் கழிச்சு மோசையினுடைய காலத்துக்கு பிறகு எப்படி இயேசு கிறிஸ்து அந்த நாள் தவறாம நேரம் தவறாம அதை அப்படியே தன் மூலமாக நிறைவேற்றினார். அப்ப இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா கவுண்டிங் ஆஃப் த ஓமர் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப கவுண்டிங் ஆஃப் த ஓமர் ஸ்டார்ட் ஆகணும், பெரிய ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நிசான் மாதம் 14ஆம் தேதிங்கிறது பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதிங்கிறது பெரிய ஓய்வு நாள், 16ஆம் தேதியிலிருந்து என்ன செய்யணும், அந்த கவுண்டிங் ஓமர் 7 வாரத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? இதெல்லாம் யார் கொடுத்த பேட்டர்ன்? டேவா இருக்கட்டும், மந்தா இருக்கட்டும், இதெல்லாம் ஆண்டவரே கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே நம்மளா யூகிச்சு எதுவுமே செய்யவே வேண்டாம். அப்போ இப்ப நம்ம ஒரு பேட்டர்ன், இப்போ
இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து உயிர் தெழுந்த அந்த எக்ஸாக்ட் பேட்டர்ன் வந்து எப்போ ஃபில்ஃபில் ஆகுது அப்படின்னா, அது கரெக்டாக நிசான் மாதம் 14ஆம் தேதிங்கிறது ஒரு புதன்கிழமையில வந்து ஃபிட் ஆகும்போது அது நடக்குது அப்படிங்கிறத அதை ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணலாமா? இது ஒரு பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அடுத்ததை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, 2 கேலண்டருமே நமக்கு தெரியணும். இது நானாக வந்து ஒரு இது ஒர்க் அவுட் பண்ணி நான் சிலதை வந்து நான் ஒன்று சால்வ் பண்ணி வச்சேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம இப்போ எக்ஸாக்டாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். ஸோ நான் எதை வச்சு நான் பார்க்கணும், ஏன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை வந்து எடுத்துக்குவாங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வாசிக்கலாம். வேர்ஸ் 1 வாசிக்கலாம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு அப்ப என்ன செய்யறாங்க? இப்ப இதுல இருந்து நீங்க நிறைய விஷயத்த நம்ம கேதர் பண்ணணும். ஏன்னா இங்க சில பெண்கள் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உடலுக்காக என்ன செய்யறாங்கன்னா சில ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை செய்யறாங்க. ஏன்னா ஜீசஸை ரொம்ப அவசரமாக சிலுவையிலேருந்து இறக்கிட்டாங்க. ஸோ அவரை ப்ராப்பராக என்ன பண்ணல, எம்பாம் எல்லாம் பண்ணலை. ஸோ அதுக்கான டைமும் அன்னைக்கு கிடையாது. அப்போது இயேசு கிறிஸ்து 14ஆம் தேதி தான் அதோட ப்ரிப்ரேஷன் டே. ப்ரிப்ரேஷன் டேயில் என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னா, ஸோ அவர் அந்த இடத்துல சீஷர்களோட ஒரு கம்யூனியனில் இருக்கிறாரு. ராத்திரி கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போகிறாரு. அப்போவே அரெஸ்ட் ஆகுறாரு. ராத்திரியா கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எந்த பெரிய விசாரணை இல்லை, சரியான சாட்சி இல்லை. ஆனால் காலையில் 9 மணிக்கு சிலுவையில் ஏற்றிட்டாங்க. இதெல்லாமே ரொம்ப குவிக்காக நடக்குது. இதெல்லாம் அவருடைய ப்ரிப்பரேஷன் டேல நடக்குது. ஸோ அப்போ நிறைய பேர் நம்ம என்ன பார்த்துடுறோம் அப்படின்னா, ஓய்வு நாளுக்கு பின்புன்னு வந்துருச்சு. ஓய்வு நாளுக்கு பின்புன்னு வந்தாச்சு. அப்போ அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலாமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, அன்னைக்கு தான் கடை திறக்குது. அப்போ ஓய்வு நாள் என்ன கிடையாது, எந்த சேல்ஸும் கிடையாது, எந்த பொருளும் விற்க மாட்டாங்க. ஸோ இந்த வசனத்தை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு பொருள், அப்போ விற்பனை இல்லை. ஸோ அந்த விற்பனைக்காக வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 56வது வசனம் என்னுடைய முதல் பகுதி வாசிக்கலாம். திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அப்ப பாருங்க, ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்கணும். அன்னைக்கு போய் அவங்க வாங்கவும் முடியாது, அந்த பர்ஃப்யூம் எல்லாம் அவங்க ப்ரிப்பேரும் பண்ண முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த 7 பெரிய ஓய்வு நாட்களையும் ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. ஸோ அப்போ இவங்க கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணினாங்க. அப்போ ஒரு ப்ரிப்ரேஷன் டே பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா பஸ்கா பண்டிகை, அதற்கப்புறம் பெரிய ஓய்வு நாள், அதாவது நிசான் மாதம் 15ஆம் தேதி. அப்போ இவங்க என்னைக்கு கடைக்கு போனாங்க? நிசான் மாதம் 16ஆம் தேதி தான் அவங்க கடைக்கு போயிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ 15th is their high Shabbat. இப்போ நெகேமியாவினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31, 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31, 32. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். ஆணையிட்டு பிரமாணமே பண்ணிட்டாங்க.
எந்த ஒரு ட்ரேடிங்குமே அன்னைக்கு நடக்காது. அடுத்தது, மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாகும் பலிகளுக்கும் எல்லா விதமான பலிகளுக்கான பொருட்கள் எல்லாம் முன்கூட்டி என்ன செஞ்சிருவாங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா இப்ப ஜீசஸோட டெத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ யார்கிட்டையுமே அவருடைய பாடியை எம்பாம் பண்றதுக்கான சுகந்த வர்க்கங்கள் இல்லை. ஸோ பஸ்கா பண்டிகைக்கு போயிட்டார். அன்னைக்கு அவர் சிலுவையில அவரை போட்டுட்டாங்க அப்படின்னா 15ஆம் தேதி பெரிய ஓய்வு நாள். அன்னைக்கு ரெஸ்ட், அன்னைக்கு ஒன்றும் பண்ணல. அப்போ அதுக்கு அடுத்த நாள் தான் போய் எல்லாத்தையும் வாங்கி ரெடியா வச்சு ஓய்வு நாள்ல திரும்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம ஒரு இது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச, உங்களுக்கு புரியலன்னா வசனங்களை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து நீங்க பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் மத்தேயு 12:40 நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஓய்வு நாட்களை நம்ம தியானிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாக்குறோம், மார்க் ரொம்ப கிளியராவே இதை பத்தி சொல்றாரு. ஸோ 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:1வது வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய ஓய்வு நாளான பின்பு. அப்ப இங்க ஒண்ணு சொல்றாரு, ஓய்வு நாளுக்கு பின்பு வாங்கி கொண்டு. அப்ப என்ன செஞ்சாங்களாம், அவங்க போய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பார்க்க போனாங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்தாளர்களும் பரிசுத்த ஆவியினாலே எழுதுறாங்க. ஆனா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான இம்பார்ட்டன்ட் டேட்டாவை நமக்கு ஷேர் பண்றாங்க. ஒருத்தர் யோவான் 19 அது பெரிய ஓய்வு நாள்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்றாரு இங்க ஒரு ஓய்வு நாளை பத்தி சொல்றாரு. அப்போ உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வரணும். அப்ப பண்டிகைக்குள்ள வரக்கூடிய ஓய்வு நாள்கள் எல்லாம் முக்கியமான பெரிய ஓய்வு நாட்கள். ஆனா வாரத்துல 7வது நாளா வர்றதெல்லாம் ரெகுலரா வரக்கூடிய ஓய்வு நாட்கள். அப்ப எல்லா வாரமும் ஒரு ஓய்வு நாள் தவறாம வரும். அப்ப இங்க எந்த நாளா இருக்கும்? இப்ப இந்த டேட்டாவை வச்சுதான் ஒரு ரஃப்பான ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. யோவானா இருக்கட்டும், மார்க்கா இருக்கட்டும், இவங்க சொன்ன டேட்டா வச்சு எடுக்கும் போதுதான் அப்ப இயேசு கிறிஸ்து கரெக்டா சிலுவைக்கு போனது எந்த தேதியா இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு புதன்கிழமையா இருக்கணும். அன்னைக்கு நிசான் மாதம் 14ஆம் தேதி. அந்த நாட்கள்ல இட் ஷுட் பி டெஃபினெட்லி த டே வென்ஸ்டே அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? அப்ப இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பகல் இரவு 3 நாட்கள் இந்த கான்செப்டை நம்ம என்ன செய்ய போறோம்னா படிச்சுக்க போறோம். இதுக்கு மேலேயும் நம்ம இயேசு கிறிஸ்து மரித்து எத்தனை நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னா, ஐயோ 1.5 நாள் 2 நாள் 2.5 நாள் 2.25 நாள்லாம் நம்ம இனி சொல்லக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன கிழமையை எடுத்துக்கிறோம், இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்கும்போது இட் ஷுட் பி டெஃபினெட்லி வெனஸ்டே. அப்போ நிசான் மாதம் இதை நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் இதை பிபிடிலையும் இருக்கு, நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். ஏன்னா அதுல உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இட் இஸ் டே 14, இட் இஸ் வெனஸ்டே. ஸோ இது வாரத்தினுடைய 4வது நாள். இட் இஸ் 4th டே ஆஃப் த வீக். அவர்களுக்கு 7வது நாள் என்னது? ஓய்வு நாள். யூதர்களுக்கு ஓய்வு நாள். நீங்க என்ன கவனிச்சாதான் இது உங்களுக்கு புரியும். அப்ப இது என்னது? வசனம் சொல்லுகிறது யோவான் 19 படி இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் டே. அது ஒரு ஆயத்த நாள். ஸோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இதுல என்னெல்லாம் பார்க்குறோம்? லாஸ்ட் சப்பர். சீஷர்களோடு சேர்ந்து என்ன செய்யறாரு? ஒரு கம்யூனியன் இருக்கு. அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக நம்ம அவர்களோடு கூட பந்தி இருக்கிறார். ஸோ ஹி வாஸ் கன்விக்டட். அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணிட்டாங்க? அவரை சிலுவைக்கு கொண்டு போயிட்டாங்க, குரூசிஃபிக்ஷன். அங்கிருந்து என்னாச்சு? பரியலுக்கும் போயாச்சு. ஓகே, இப்ப இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கற்பனையில நம்ம கொண்டு இப்ப நான் 4வது நாளுக்கு எழுதுறேன். இந்த மாதிரி நம்ம 7வது நாள் வரைக்கும் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் எழுதுறதா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப ஹீப்ரு கேலண்டரும் வேணும், ரோமன் கேலண்டரும் நமக்கு வேணும்.
ஸோ நம்மளுடைய வசனத்தில் நம்மளுடைய ஹீப்ரூ கேலண்டரில் இயேசு கிறிஸ்து எத்தனாவது மணி வேளையில் அவர் போனாருன்னு எழுதியிருக்கு சிலுவைக்கு? நம்ம 9 o'clock நம்ம சொல்கிறோம். பைபிளில் என்ன எழுதியிருக்கு? இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எத்தனை தடவை திரும்பி திரும்பி படிக்கிறதுலாம் பைஹார்ட்டாக நம்ம சொல்ல வேண்டாமா? சரி, இப்போ நம்மளோடதுல 9 o'clockனா என்னது? 3ஆம் மணி வேளை. ஆறாம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, 12ஆம் மணி வேளை. ஸோ 9 o'clockங்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயாச்சு. இப்போ நம்மளோட 24 hour clockலேயே எழுதுறேன். 15 ஸோ யூதர்களுடைய டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 6 PM ஆரம்பிக்கும். நம்மளோடது என்ன சைக்கிள்? 24 hour சைக்கிள். சரியா? ஸோ 3ஆம் மணி வேலை 3 hours இங்கே அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் 24 hours வரைக்கும் இப்படி போட்டிருக்கேன். ஸோ 9 o'clock, 12 o'clock, இப்போ இங்கே 15 அப்படின்னா இது எத்தனை மணி? 3 மணி. 18 6 மணி. ஏன் இங்கே லைன் போட்டிருக்கேன்? ஏன்னா இங்கே அவங்களுடைய பிரேக் வந்துடுது. ஈவினிங் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் யூதர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொறுமையாகவே எழுதுங்க. நீங்கள் ஏன் எழுத சொன்னா இது சும்மா பார்க்கும்போது புரியாது, எழுதும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரும், அது உங்களுக்கு கிளியராகவும் புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னது? 3 PM. ஏசு கிறிஸ்து இந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து மரித்தார். இந்த 6 to 9 எப்படி இருந்தது? 3 மணி நேரம் எப்படி இருந்தது? பூமி முழுவதும் டார்க்னஸ் இருந்தது. ஸோ கம்ப்ளீட் டார்க்னஸ் இருந்தது. சரியா? இப்போ இது வந்து பகல் வேலை. பகல் வேலையில் ஏசு கிறிஸ்து மரித்துட்டார். அப்போ நம்ம இது வந்து 1 day, ஃபர்ஸ்ட் டேன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேனா பகல், முதல் பகல், நாள் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க வந்து நான் நாள்னே எழுதல. ஏன்னா வசனம் சொல்லுது 3 பகல் 3 இரவு. அதுக்கு தான் நம்ம அதை பார்க்குறோம். சரி, அப்போ இது என்னது? முதல் பகல். இப்போ இவங்க 6 மணி, சாயங்காலம் 6 மணி 18ங்கும் போது இது என்ன ஆயிடுச்சு? 6 PM. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் வரீங்க. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் ராத்திரி நேரத்தில், இதெல்லாம் மிட் நைட். ஸோ இப்போ இந்த 6 மணிங்கும் போது அவங்களுக்கு இங்கே ஒரு போர்ஷன் முடியுது, ஒரு பகல் அவங்களுக்கு முடியுது. ஸோ இது வந்து முதல் இரவு, த ஃபர்ஸ்ட் நைட். இப்போ இந்த பேட்டர்னை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எதுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த 4th day, அதாவது வெனஸ்டேக்கு மட்டும் எழுதியிருக்கிறேன். சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்னமோ கஷ்டமாக தெரியும். நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க, இதோட அவங்களுக்கு நைட்டு முடிஞ்சிருச்சு. காலையில் 6 மணியோட நைட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்க, காலையில் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய டைமுக்கு 9 o'clock அப்படின்னா 3ஆம் மணி வேளை ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போயாச்சு. 9 மணிங்கும் போது சாயந்தரம் 3 PM.
ஒரு பகல் ஆட் ஆயிடுச்சு. ஆண்டவர் இறந்து 6 மணிக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, ஒரு பகல் கணக்குக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த நாள் அப்படி கண்டினியூ ஆகுது. இப்போ இது என்னது, இது சாயந்தரம் 6 மணி, அதோட அவங்களுக்கு டேவே முடிஞ்சிருச்சு. பகல் முடிஞ்சு இரவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு புது நாள். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடணும், நிசான் மாதம் 15ஆம் தேதி. எப்போ 6 மணிங்கும் போதே அது 15ஆம் தேதி. உங்களுக்கு புரியுதா? ஒருத்தருக்கு புரியுதா? இங்க பாருங்க, இது 6 PM. ஆட்டோமேட்டிக்கா இது எந்த டேக்கு போயிடணும், 15th டேக்கு போயிருது. இந்த 6 PM டு அடுத்த நாள் 6 AM இதெல்லாம் என்னது, இங்க 21 அப்படின்னா நம்மளோடதுல என்ன டைமு, இட் இஸ் 9 PM. 24ங்கும் போது நமக்கு முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு முடியல. இது ராத்திரி 12 AM நமக்கு. இது நடுராத்திரி 3 மணி, இது காலையில 6 மணி. ராத்திரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நைட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பகல் ஒரு இரவு முடிஞ்சிருச்சு. இப்போ இது அப்படியே நம்ம திரும்ப இப்படி இங்கிருந்து கண்டினியூ பண்ணோம். 3, 6, 9, 12 இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன். 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை. ஸோ இதுக்கு தான் நான் நம்மளுடைய டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ 15, 16 கண்டினியூ பண்றீங்களா? 15, 16 கண்டினியூ பண்ணுங்க. இந்த நாள்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாள் என்னது, 15th டேக்கு வந்தாச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இது என்ன நாள், பெரிய ஓய்வு நாள். ஸோ இட் இஸ் ஹை சபாத். இது பெரிய ஓய்வு நாள். இந்த டைம்ல தான் இயேசுடைய கல்லறைக்கு காவல்லாம் ஆரம்பிக்குது. ஏன் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு காவல் வச்சாங்க? ஏன்னா அவருடைய சரீரத்தை வேணுனே சீஷர்கள் கொண்டு போய் தூக்கிட்டு போயிடுவாங்க. வாசிக்கலாமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேத்யூ 27:62 இருந்து வாசிக்கலாம். ஆயத்த நாளுக்கு பின்னான, இப்ப பாருங்க உங்களுக்கு புரியும். இப்ப இந்த வசனத்தை பாருங்க, ஆயத்த நாளுக்கு பின்னான. ஏன்னா ஆயத்த நாள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆமா, இப்ப பின்னான. ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்குது, மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவின் இடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்தது, ஆனா சீஷர்களுக்கு அது கொஞ்சம் கூட ஞாபகத்திலே இல்லை. அவங்க கூட அதை விசுவாசிச்சாங்க. அதனால என்ன சொல்றாங்க, ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் என்ன வைங்க, கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய சடலத்தை யாரும் திருடிட்டுலாம் போக முடியாது. 3 நாள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ காத்தால 6 மணி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பகல் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. அது எது வரைக்கும் போகும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஸோ 6 PM வரைக்கும். அதாவது இங்கே அவங்களோடதுல பார்க்கும்போது அந்த 12ஆம் மணி வேளை. அப்போ இங்கே என்ன கிடைக்குது நமக்கு, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு பகல். ஸோ 15ஆம் தேதியோடைய பகல். இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆயிருச்சு, இரவு வந்துச்சு. அப்ப இங்க என்ன வந்துடணும், நிசான் மாதம் 16. ஸோ இது வெனஸ்டேனா, இது என்ன டே, இது தேர்ஸ்டே. இப்ப என்னது, ஃப்ரைடே. அவங்களுக்கு சாட்டர்டே என்னது, ஓய்வு நாள். அதை நீங்க மறக்க கூடாது. ஸோ ஏற்கனவே இங்க ஒரு ஓய்வு நாள் வந்துருச்சு, இனி ஒரு ஓய்வு நாள் வரப்போகுது. ஸோ இப்போ நிசான் மாதம் 15ஆம் தேதி அவங்க கண்டிப்பாக கடைக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாயங்காலமே அவங்களுக்கு கடையெல்லாம் சாத்தியாச்சு. எங்க 14ஆம் தேதி சாயங்காலமே சாத்திட்டாங்க. ஏன் சாயங்காலம் சாத்துறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் 15ஆம் நாள் தொடங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கணும், நிசான் 16ஆம் தேதி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எல்லா ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வசனத்தெல்லாம் நம்ம படித்தோம். அதிலிருந்து நம்ம ஒரு பகல் முடிஞ்சிருச்சு.
ஸோ இரவு சாயங்காலம் 6 மணியிலிருந்து காத்தால 6 மணி வரைக்கும் என்னாச்சு, அங்க நமக்கு ஒரு இரவு கிடைக்குது. ஸோ வி கெட், ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் 1 day 1 night, செகண்ட் டே செகண்ட் நைட், செகண்ட் டே செகண்ட் நைட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது, அன்னைக்கு தான் இந்த ப்ரிப்ரேஷன் டே. அன்னைக்கு தான் ப்ரிப்ரேஷன் டே. ஸ்திரீகள் எல்லாம் போய் என்ன பண்றாங்க, ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கி முதற் பலனுக்கு ரெடி பண்றாங்க. அதை தான் பழைய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். அந்த முதல் அந்த வேவ் ஆஃபரிங் ப்ரிப்ரேஷன். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது, ஒரு ஓய்வு நாள், மகா பெரிய ஓய்வு நாள். அதுக்கப்புறம் தான் விமன் எல்லாம் போய் கடைக்கு போயிட்டு தேவையான சுகந்த வர்க்கங்களுக்கான எல்லாத்தையும் வாங்கி அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் ரெடி பண்றாங்க, ஸ்பைசஸ் எல்லாம். ஸோ வாசிச்சிடலாமா, லூக்கா 23:56 வாசிக்கலாம். லூக்கா 23. அப்ப இருந்து என்ன ஆரம்பிச்சிருது, த கவுண்டிங் ஆஃப் த ஓமர் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த இடத்துல இருந்து ஓமருடைய கணக்கு, டே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து தான் ஓமர் கவுண்ட். வாசிங்க. திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாள் எப்ப அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இந்த 16ஆம் தேதியினுடைய சாயந்தரம் 6 மணிக்கு 6 PM மேல என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் ஓய்வு நாளுங்கும் போது அது என்னது, நிசான் மாதம் 17ஆம் தேதிக்கு போயாச்சு. ஸோ இப்போ அது என்னது, ஸோ அந்த ஸோ தட் இஸ் யுவர் தேர்டு டே, 3வது பகல். இது முதல் பகல், முதல் இரவு, 2வது பகல், 2வது இரவு, 3வது பகல். ஓகே. ஸோ இப்போ 17th, இப்போ 17th வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு ஓய்வு நாள் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இது அவங்க கேலண்டர் படி நிசான் மாதம் 16ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இனி ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஓய்வு நாள். ஓய்வு நாளில் கல்றையெல்லாம் ஒன்றும் போகலை. இப்போ எங்கே வந்துட்டோம் நம்ம, நிசான் மாதம் 17ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இங்கே எழுதிட்டுமா, நிசான் மாதம் 17ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இது எப்போ முடியும், இதே மாதிரி எழுதிக்கோங்க, இதே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோமன் டைமிங்கும் எப்ரேயர்களுடைய டைமிங்கும். ஸோ இதை சின்னதாக எழுதினாலும் உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா விசிபிலிட்டி இருக்காது. ஸோ கரெக்டாக இங்கே 6 PMக்கு என்ன முடிஞ்சிருச்சு, அவங்க ஓய்வு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு, த தேர்ட் நைட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு 18th ஸ்டார்ட் ஆகுது. அதோட என்னாச்சு, 3 பகல் 3 நாள், அவ்வளவுதான். அவங்க காலையில போறாங்க, அந்த இடத்துல கல்லறை திறக்கப்பட்டிருந்தது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இப்போ எக்ஸாக்டா ஆண்டவர் என்ன செய்தாங்க, இந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ரொம்ப குவிக்கா பார்த்துடலாமா. ஸோ நிசான் மாதம் 14ஆம் தேதி, அதுதான் 4வது நாளாக இருக்க வேண்டும். அது புதன்கிழமை. அன்னைக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாங்க. ப்ரிப்பரேஷன் டே, பந்தி இருக்கிறாரு, எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பகல் அவர் இறந்து போறார், நிசான் மாதம் 14ஆம் தேதி. ஸோ 6 மணிக்கு மேலே நிசான் மாதம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் 6 மணி அப்படிங்கும்போது ஒரு இரவும் முடிஞ்சிருச்சு, ஒரு பகல் ஒரு இரவு முடிஞ்சிருச்சு. இப்போ நிசான் மாதம் 15ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி அப்படிங்கும்போது அந்த பகல்ல நம்ம பார்க்குறோம், த செகண்ட் டே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே என்ன ஆகுது, அடுத்த நாள் கேரி அவுட் ஆகுது. ஸோ நிசான் மாதம் 16ஆம் தேதி காத்தால 6 மணிக்குள்ள அவங்களுடைய செகண்ட் நைட்டும் முடிஞ்சிருது. இரவு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் 6 மணி டு 6 மணி கணக்கு வச்சுக்கணும். நைட் 6லிருந்து காத்தால 6 வரைக்கும் இரவு. அதே போல காலை 6 மணியிலிருந்து மாலை 6 வரைக்கும் பகல். ஸோ இயேசு கிறிஸ்து அதனால என்ன சொல்றாங்க, 3 பகல் 3 இரவு. ஏன்னா நம்மளுடைய பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் என்ன செய்ய முடியாது. ஸோ காலப்போக்கில் கேலண்டர் சேஞ்சஸில் இது அநேக இடங்களில் இது அப்படியே மறைஞ்சும் போச்சு. இன்னைக்கு நமக்கும் யாரு கேட்டாலும் சொல்லவும் தெரியவும் மாட்டேங்குது.
அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த டேஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ் ஓவருங்கிறது 14th டே தான். கரெக்டாக பாருங்க, இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் ஓய்வு நாள் வந்துச்சு, பெரிய ஓய்வு நாள் வந்துச்சு. அன்னைக்கு அவங்க கடைக்கு போல வாங்கினாங்க. இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ ஏராளமான நமக்கு ரிச்சான டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் சொன்னபடி என்ன செய்தாரு? அவருடைய முதலாம் வருகை சொன்ன தேதியிலே நடந்துச்சு. அவர் வருகையும் இருந்தது, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலும். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்படி இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லிட்டு போனாரோ அதே போல இரண்டாம் முறை அவர் வருவாரா மாட்டாரா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அவர் வருவார். ஸோ அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இப்போ டைம் ஆனதுனால நம்ம இதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் என்ன செஞ்சுக்கலாம். ஒரு வசனத்தை இதை வாசிச்சுட்டு கூட இது பண்ணலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈஸி தான். டைம் எழுதிட்டு இன்னைக்கு பொறுமையாக வீட்டில் போய் கொஞ்சம் டைம் எடுத்து பகல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அவங்க பேட்டர்னும் நம்ம பேட்டர்னும் சொல்லியிருக்கிறேன். இது மறக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யாரு கேட்டாலும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டது போல விசுவாசத்துல காத்திருந்தவங்க, விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருந்து மரித்தவங்க, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. இந்த பூமியில நான் ஒரு பரதேசி, இந்த பூமி எனக்கு ஒரு சொந்தமான இடம் ஒன்றும் கிடையாது. We are here for a temporary vacation, அவ்வளோதான். அண்ட் இட் இஸ் வெரி ஷார்ட் லிவ்டு மொமெண்ட் தான். நம்ம நித்திய காலமா வசனம் சொல்லுது, எப்பொழுதும் கர்த்தருடனே கூட நம்ம இருப்போம். இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் மீண்டும் ஒரு விசை என்ன செய்யறாரு? அவர் வருகிறார். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்போ ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக். He is coming again. இந்த டேட்டால எதுக்கு நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்தோம்? So see how God's marvelous planning system. என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டம் பாருங்க. அப்போ வசனம் சொல்லுது வருகிறார். ஆனா இந்த இதுக்கும் டேட் நமக்கு சொல்லல. எப்படி ஓமர் கவுண்டிங் இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் கவுண்டிங்ல தான் இருக்கிறோம். ஆனா அடையாளங்கள் இருக்கு. அவர் வந்துட்டு போனாருங்கிறதுக்கான எல்லா விசுவாசமும் நம்ம கிட்ட இருக்கு. அதே போல 1 கொரிந்தியர் 15:14 வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், அப்படி தொடர்ந்து போடுங்க, எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஏசு கிறிஸ்து மட்டும் முதற் பலனா எழுந்திருக்கலன்னா நாங்க ஏன்ப்பா டைம் வேஸ்ட் பண்ணி ஏசு கிறிஸ்துவ பத்தி நாங்க பிரசங்கிக்க போறோம்? பிரசங்கம் பண்றதுனால எங்களுக்கு என்ன லாபம்? பவுல் கேட்கிறாரு, என்ன கிடைக்கும்? ஒருத்தர் உயிரோடையே எந்திரிக்கலன்னா எதுக்கு நாங்க இவ்வளோ ஒர்க் பண்றோம்? எங்க பிரயாசமெல்லாம் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். ஸோ எந்திரிக்கவே இல்லைன்னா எந்திரிச்சாருன்னு சொல்லி நாங்க ஏன் உங்களுக்கு பொய் சாட்சி நாங்க சொல்ல போறோம்? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அடுத்தது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்து உயிரோட எழுந்திரிச்சதுனால தாங்க நீங்களும் நானும் அவருடைய உயிர்த்தெழுதல்னால நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். We have become righteous because Jesus rose from the death. அடுத்தது, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அவங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லாம ஐயோ ஜீசஸ் வருவாரு, ஜீசஸ் உயிரோட இருக்காரு, ஜீசஸ் மரித்தார், ஜீசஸ் எழுந்தார், இப்படி நம்பிக்கையோடு இருந்தவனோட நம்பிக்கையெல்லாம் வேஸ்டா போயிருக்குமே.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக ஐயோ கடவுள் எனக்கு இது கொடுக்கணும், வாட் வில் காட் கிவ் மீ, வாட் வில் காட் கிவ் மீ, இதுதான் இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய எண்ணங்களா மாறிச்சு. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் கிறிஸ்துவை நான் நம்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னா ஐயோ உன்ன மாதிரி பரிதபிக்கப்படத்தக்கவன். ஏன்னா நம்ம நம்பிக்கை இந்த பூமியின் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, மரித்தவர்கள் மீண்டும் உயிர் தெழப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக உயிர் தெழப்பட்டாங்க, பவுல் மூலமாக, பேதுரு மூலமாக. ஆனா அவங்கெல்லாம் திரும்ப மரித்து போனாங்க. அவங்களுடைய கல்லறையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அவங்களுடைய எலும்புகள் சாட்சியா இருக்கு. இன்றைக்கும் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை முதற் பலனாக சொன்னபடியே அதே தேதியிலே, பஸ்கா அடிக்கப்பட வேண்டிய தேதியிலே அடிக்கப்பட்டு பெரிய ஓய்வு நாளுக்கு பின்பாக அவர் 3 நாட்கள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு ஓமர் என்கின்ற கணக்கின்படி அந்த எண்ணிக்கையின் நாட்களிலே கிறிஸ்து 3 நாள் கழித்து உயிரோடு கூட எழும்பினார். அவரே மரித்தவர்களிலே முதற் பலன். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் நிச்சயமா ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்து நீங்களும் நானும் மரித்து போனா அவர் வரும்போது நாம உயிர் தெழுவோம். இதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடாது. நம்ம கட்டாயம் உயிர் தெழுவோம். ஏன்னா வசனம் சொல்லியாச்சு, எப்பொழுதும் அவரோடு கூட நம்ம சந்தோஷமா நம்ம இருக்க போறோம். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கடன் இல்லை, போராட்டம் இல்லை, முக்கியமா பிசாசு இல்லை, பாவம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு போவதற்காக அவர் வருகிறார். வேகமா என்ன வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதுக்கப்புறம் 12வது வசனம், 20வது வசனம். 7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நான் வரேன். இந்த வேதத்தை பத்தி நிறைய வாசிச்சிட்டோம். வேதம் சத்தியம், வழி, ஒளி இல்லையா? அப்படி எப்படி இயேசு கிறிஸ்துவும் அந்த வார்த்தையாக இருக்கிறார். 20வது வசனம், 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இயேசு கிறிஸ்துக்காக ரொம்ப நாளா காத்திருக்கோம். வரவர் வெறும் கையா வரலையா. இஸ் கம்மிங் வித் கிஃப்ட்ஸ். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக. கிரியைனா என்ன? இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டோம். புறஜாதிகள் மத்தியில உன்னுடைய நல் நடக்க ஆண்டவர் சொன்னாரா? எனக்காக தங்கம் சேர்த்திவை, எனக்காக வெள்ளி சேர்த்திவை, எனக்காக வீடு கட்டிவை. இல்லையே. புறஜாதிகளும் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக நற்சாட்சி உள்ளதா இருக்கணும். we are all God dependent, we are not government dependent. ஐயோ இந்த ஆட்சி வந்தாதான் எங்களை காப்பாத்தும், அந்த ஆட்சி வந்தாதான். எப்பா சபைக்கு தலை அவரு. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் விழுந்து போயிருச்சு. சபை இன்னைக்கு இல்ல, அவர் வர்ற வரைக்கும் நிலைச்சு நிற்கும். இவங்க வந்த ஆதரவு அதெல்லாம் உடைச்சு போடுற மாதிரி தானோ என்னவோ, அப்படி ஒரு தீர்ப்பு மாறி வந்திருக்கோ தமிழ்நாட்டிலுடைய எலெக்ஷன்ல. நம்ம ஃபோக்கஸ், நம்மளுடைய கோல் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்காக. இந்த பூமியில நீங்களும் நானும் பரதேசிகள், அவர் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். இப்ப 12வது வசனம் சொல்றது, அவர் வருகிறார், கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வருகிறார். கடைசியாக 20வது வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்ம எல்லாரும் சொல்லாமா? ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அவர் என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். பைபிளே அப்படிதான் சொல்லி முடியுது. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன? இஸ் கம்மிங். ஸோ வேகமாக பிபிடிக்கு போகலாம். இன்னைக்கு பெரிய செய்திகள் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. முக்கியமாக பார்த்தா இப்போ நம்ம இந்த சீஸ் ஃபயருடைய காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போர் ஒருவேளை தொடரும் அப்படின்னு இருந்தது. நான் வரும்போது சில செய்திகளை பார்க்கும்போது ஒரு 1 பேஜ் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒருவேளை அமெரிக்காவும் ஈரானும் வரலாம், ஒருவேளை இந்த யுத்தம் நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக நம்ம தீவிரமா நம்ம ஜெபிக்கலாம்.
அப்போ அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த ஃபைனல் இந்த போர் பேர் என்ன வச்சிருக்கிறாங்க, த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறையா கண்ட்ரீஸும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமோட மூவ்மெண்ட் என்ன, எல்லா கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள், இந்த ஆயில் கேஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடிய எல்லா கப்பல்களும் வரக்கூடிய வழியை விடணும். அதை மறுக்கிறதுக்கு ஈரானுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஸோ தே ஆர் கம்மிங் டு ஒன் பேஜ் அக்ரிமெண்ட் டு எண்ட் த வார். இப்போ தற்காலிகமாக ஒரு ஒரு பீஸ் ட்ரீட், ஒரு சீஸ் ஃபயரில் தான் இருக்கு. இன்னும் சமாதான பேச்சுவார்த்தையில் வரல, சீஸ் ஃபயரில் இருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது நிரந்தரமா நிறுத்தட்டும். அதுக்குள்ள துருக்கி பாருங்களேன், அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களும் எந்த நாட்டை வேணாலும் அட்டாக் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆயுதங்களை ரெடி பண்றாங்க. ஏன் துருக்கியை பத்தி படிக்கிறோம்? இஸ்ரேல் கடைசியா ஒரு யுத்தத்தை சந்திக்கணும்னு பைபிள்ல இருக்கு. அதுதான் எசேக்கியேல் 38 எழுதியிருக்கு. ஸோ துருக்கி எல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். இவங்க இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வர போறவங்க. இவங்கெல்லாம் ரொம்ப காலம் இவங்க பேரு கூட நம்ம இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த கடைசி நாட்கள்ல தான் ஈரான், ரஷ்யா, டர்க்கி இவங்களை பத்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வி ஆர் கம்மிங் டே பை டே, வி ஆர் கம்மிங் வெரி க்ளோசர் டு த எண்ட் ஆஃப் த ஏஜ். ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். நீங்களே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பாவ உலகத்துல இது எத்தனை நாள் தாக்கு பிடிச்சு போகுங்கிறீங்க? இன்னைக்கு குடும்பங்கள் விவாகரத்தை பார்க்குது, சேர்ந்து வாழ முடியல. பிள்ளைகள் இன்னைக்கு மொபைலுக்கும் பல இதுக்கும் அந்த ஸ்கிரீனிங்க்கும் ரொம்ப அடிக்டடா இருக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்ப அகமதாபாத்ல பேரண்ட்ஸ் பவுன்சர்ஸை வச்சிருக்காங்களாம். 24 hours அவங்க பொண்ணை மானிட்டர் பண்றதுக்கு 65,000 ரூபாய் கொடுத்து, பகல்லையோ ராத்திரி. ஏன்னா மொபைலோடையே தான் இருக்கலாம். ஸோ அதனால அவளை கண்காணிக்கிறதுக்காக பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்களாம். சிலர் கேமிங் அடிக்ஷன். இப்படி பிள்ளைகளும் இந்த மாதிரி மாறிட்டாங்க. அதே மாதிரி மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாரு, இந்த ஆபரேஷன் இட்ஸ் கமிங் டு an end. We're now on to this project of freedom. As far as the negotiation is concerned, I think the president's been clear that part of the negotiation process has to be not just the enrichment, but what happens to this material that's buried deep somewhere that they still have access to if they ever wanted to dig it out. That has to be addressed, and that's being addressed in the negotiation. I'm not going to go further on what progress has been made on that topic because I don't want to endanger the negotiations, but suffice it to say that the president and this entire team is aware of the centrality of that question, and that will have to be addressed one way or the other. ஸோ மார்க்கோ ரூபியோவும் சொல்றது என்னது, அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அந்த பாதையை அடைக்கிறது. அந்த ட்ரம்ப் ரொம்ப கிளியரா இருக்கிறார் அப்படின்ட்டு. பாருங்க, ஒரு காலத்துல இஸ்ரவேலர்களையும் யூதர்களை கம்ப்ளீட்டா அழிக்கணும்னு நினைச்சு ஜெர்மனி நாட்டில் இருந்த ஹிட்லர் நினைச்சார். 1933 அன்னைக்கு அடால்ஃப் ஹிட்லர் ஒரு பெரிய ஒரு உலகத்தையே பிடிக்கணும், நாம் தான் ஒரு சக்கரவர்த்தியா இருக்கணும்னு நினைச்சார். இன்னைக்கு ஜெர்மனி நாடு இஸ்ரேல் கிட்ட உதவி கேட்டிருக்குது. எப்படி ஆண்டவர் மாத்திட்டார் பார்த்தீங்களா? இது ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னதுதான். இப்போ இதுதான் நீங்க இங்க பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இந்த இடத்துல பாருங்க, அமெரிக்காவுடைய பிளாக்கேட் இருக்கு, கப்பல் போக வர முடியாம இருக்கிறது. பட் அமெரிக்காவுடைய உதவியோட சில கப்பல்கள் வருகிறது, சில கப்பல்கள் தாக்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய தாக்குனா நாங்க பதில் தாக்குதல் பயங்கரமா நாங்க செய்வோங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஏராளமான ஃபைட்டர் ஜெட்ஸை கொண்டு எஸ்காட்டுக்காக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் தாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்காக UAE இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா துபாய் மேல நடந்த ஒரு தாக்குதல், அதுதான் மே மாதம் 4ஆம் தேதி பயங்கரமான ஒரு தாக்குதல் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய 2 டிஸ்ட்ராயர்ஸ், மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் ஸ்மால் போட்ஸ் லான்ச் பை இரானியன் ஃபோர்ஸஸ், ஈரான் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறத ஸோ கவுண்டர். பாருங்க, இங்க இது துபாயுடைய ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங், அதே மாதிரி ஒரு ஆயில் டேங்கர் ஈரானுடைய ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டிருக்கு. 12 ballistic missiles, 3 cruise missiles and 4 drones. 14 இதை அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, என்னது த கவுண்டிங் ஆஃப் த ஓமர். அப்போ 5வது
மே அவங்களுக்கு எத்தனாவது நாள்னு சொன்னால் 33rd டே. ஸோ நேத்திக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க ரபாயெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த நாட்களை சந்தோஷமா, ஏன்னா அவர் சொன்னாராம், என்னுடைய மரணத்தை நீங்கள் துக்கமாக கொண்டாடக்கூடாது, நீங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் அவங்க நினைவு கூர்றாங்க. மவுண்ட் ஹெர்மோன் உயரமான மலையிலையும் ஓமர் கவுண்டிங்கை வச்சு இந்த 33வது நாள்லையும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சிலரை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி செலுத்துறாங்க. இது யுஏஇல நடந்த ஒரு ஆயில் டேங்கருடைய பலவிதமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதனால கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது துபாய். இதெல்லாமே துபாயோட தான். சொமாலிலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேசத்தை அங்கீகரித்தது முதல்ல இஸ்ரேல் தான். So Somaliland will soon be recognized by Dubai as well. ஸோ இந்த சீஸ்ஃபயர் காலத்திலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால இந்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஸோ நம்ம இந்த வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஒரு 1 பேஜ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் மேலே நிறைய தாக்குதல்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேல் வாங்குது. இஸ்ரேல் அதே சமயத்தில் துபாய்க்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்க, துபாய்க்கு நிறைய நாடுகள்லாம் சொன்னாங்க, ஒருவேளை துபாயை தாக்குனா நாங்கள்லாம் உதவி செய்ய வர்றோன்னு. ஆனால் எந்த இஸ்லாமிய நாடுகள் உதவி செய்ய வரல, இஸ்ரேல் நாடு உதவி செஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு லேசர் சிஸ்டம் பொருந்திய அவங்களுடைய லேட்டஸ்ட் டிவைஸ் டெக்னாலஜி, அவங்களுடைய கண்டுபிடிப்பை கொடுத்துருக்குது அவங்களுக்கு ஒரு டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இது டக்கரோடது. டக்கர் ஆஸ் யூஷுவல் இஸ்ரேலோட அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. ஸோ முக்கியமாக வந்து நான் ஈரானுடைய எல்லா மிசைலையும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது. இது நம்ம கடந்த வாரம் போன வாரம் எபிசோட்லேயே நம்ம பார்த்தோம். எப்படி பாருங்க, ட்ரம்ப்பையும் முக்கியமான ஹையர் அஃபீஷியல்ஸை கொலை செய்வதற்கு ஓடி வந்த ஒரு மனிதர். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபன் தான் நம்ம சொல்லணும். இட் வாஸ் ஜஸ்ட் சேவ்ட் இன் அ மினிட். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவரும் இல்லை, நேவி இல்லை, ஏர்ஃபோர்ஸ் இல்லை, டிஃபென்ஸும் இல்லை. அந்த நிலைமையில தான் ஈரான் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்க முடியாது. நான் பேசும்போதெல்லாம் எங்ககிட்ட வந்து ரொம்ப தாழ்மையா பேசுறாங்க ஈரான். ஆனா பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல எழுதும்போது மட்டும் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா இல்ல நாங்க எதுக்கும் ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஈரானுக்கு இன்னைக்கு அணு ஆயுதங்களை வச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த இடத்த கொடுத்தா அது ரொம்ப உடனே ரொம்ப குயிக்காக பயன்படுத்துவாங்க. யார் மேலே பயன்படுத்துவாங்க? இஸ்ரேல் மேலே பயன்படுத்துவாங்க. அடுத்தது மிடில் ஈஸ்ட் மேலே பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, எங்க மேலேயும் பயன்படுத்துவாங்க. ஸோ அது நடத்தக்கூடாது, அது நடக்கவும் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ஆயில் கேஸ் எடுத்துட்டு போறதுல இந்த பைப்லைன்ல தான் பெரிய நமக்கு பிரச்சனை. அதனால ஒரு புதிய ஆயில் டிரான்ஸ்போர்ட்டுக்கான பைப்லைன் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் ஒன்று சைன் ஆயிருக்கு. பார்க்கலாம். இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்லேருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் எந்த நாடுகளுக்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இது குட்ஸோடது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து நாங்கள் ஒரு க்ளோஸுக்கு வரோம். அடுத்த ஒரு ஆப்ரேஷன் வரும்போது திரும்ப உங்கள் காங்கிரிகேஷன் கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒருவேளை ஈரானை வந்து மறுபடியும் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதல் நடத்துவாங்களா? ஏன்னா அதுக்கான ஆயத்தமும் அந்த தேசங்களில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சமாதானங்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த ஆயுதங்களையும் அவங்க கொண்டு வராங்க. இது வந்து பெய்ரூட் லெபனானில் நடக்கிற ஒரு இது. சீக்கிரமாக ஹெஸ்போலாக்கும் ப்ளஸ் இஸ்ரேலுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் வரணும். இந்த சதன் லெபனானில் பாருங்கள், அவங்களுடைய வேலையே என்னதான், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் கிலோமீட்டர் கணக்கில் டன்னல் கட்ட வேண்டியது தான். அதுக்குள்ளே ஆயுதங்களை வச்சு முக்கியமான காரியங்கள் எல்லாமே
இஸ்ரேலை அழிப்பதற்கு தான். ஸோ இஸ்ரேல் இன்னும் தொடர்ந்து இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளோடு அது போராடி வருகிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், இந்த யுத்தம் சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வரட்டும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன பார்த்தோம், அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. எப்படி இந்த நாட்கள்லாம் நிறைவேறுச்சோ அப்படி அவருடைய வருகையின் நாளும் அதி சீக்கிரத்தில் நிறைவேறும். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த கடைசி காலங்களிலும் நற்சாட்சி உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு முன்பாக கனிகளை கொடுப்பவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, நம்ம எல்லாரும் சாட்சி உள்ளவர்களாக காணப்படணும். அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இந்த செஷனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமா ஆண்டவரே, இந்த நாட்களை ஆண்டவரே எப்படி அவர்கள் எண்ணிக்கை நாட்களாக கணக்கு வைக்கிறார்களோ அதுபோல எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய வருகையின் நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ராஜாவே, நீர் அதிசீக்கிரத்தில் வருவீராகப்பா. நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தின் நாட்களை காண விரும்புகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாகப்பா. அனுகூலமான வாசலை திறந்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் செஷனுக்காக உழைத்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வந்தவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எங்களோடு கூட லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் கர்த்தாவே அடுத்த வாரம் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே இன்னும் காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தத்தாமே ஆண்டவரே இந்த வேத பகுதிகளிலே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பீராக, ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாக உங்களை அடுத்த வாரம் பொற்கள சம்பேத வகுப்புல நான் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.